முடித்துவிட்ட சாம்சன். என்னங்க ஆச்சு? வாங்க முழு விவரத்தை பார்க்கலாம். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய முதல் T20 போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக பிலிப் சால்ட் மற்றும் பென் டக்கட் ஆகியோர் களம் இறங்கினர். பிலிப் சால்ட் 0லும் பென் டக்கட் 4 ரன்களிலும் ஹர்ஷ்தீப் சிங் பந்துவீச்சில் அவுட்டாக பின்பு கேப்டன் ஜாஸ் பட்லர் களமிறங்கினார். பொறுப்பாக விளையாடினார். அணியை சரிவிலிருந்து மீட்டார். இங்கிலாந்து அணி பவர் பிளேவின் முடிவில் 6 ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்து 46 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஹாரி புரூக் 17, லிவிங்ஸ்டன் 0, ஜேக்கப் பெத்தல் 7 என ரன்கள் எடுத்து அவுட்டாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் சொதப்பினர். மறுபுறம் தனியாக போராடிய ஜாஸ் பட்லர் அரை சதத்தை கடந்தார். இறுதியில் இங்கிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் 132 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். இங்கிலாந்து அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரை ஜாஸ் பட்லர் 68 ரன்கள் எடுத்தார். ஜாஸ் பட்லர் ஹர்திக் பாண்டியாவோட பந்துவீச்சில் இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களாக சஞ்சு சாம்சன் 4 பவுண்டரி 1 சிக்ஸர் அடித்து அதிரடியாக விளையாடினார். சாம்சன் 26 ரன்களில் ஆர்ச்சர் பந்துவீச்சில் அவுட்டாக பின்பு களமிறங்கிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி தந்தார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மா இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சை நொறுக்கினார். இந்திய அணி பவர் பிளேவின் முடிவில் 6 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன்கள் குவித்தது. அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி 20 பந்துகளில் அரை சதத்தை கடக்க இறுதியில் இந்திய அணி 13வது ஓவரிலேயே 133 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் மெகா வெற்றி பெற்றது. அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 79 ரன்களில் அவுட் ஆகினார். திலக் வர்மா 19, ஹர்திக் பாண்டியா 3 ரன்களுடன் களத்தில் அவுட் ஆகாமல் இருந்தனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகளையும் அடில் ரஷீத் 1 விக்கெட்டையும் எடுத்தார். இந்த போட்டியின் சிறந்த வீரராக வருண் சக்கரவர்த்தி தேர்வு செய்யப்பட்டார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 2வது T20 போட்டி சென்னையில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சை தேர்வு செய்ய இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தொடக்க வீரர்களாக பிலிப் சால்ட் மற்றும் பென் டக்கட் களமிறங்க போன போட்டியைப் போலவே பிலிப் சால்ட் 4 ரன்களில் ஹர்ஷ்தீப் சிங் பந்தில் அவுட் ஆகினார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான பென் டக்கட் 3 ரன்களில் வாஷிங்டன் சுந்தர் பந்துவீச்சில் அவுட் ஆகி வெளியேறினார். பின்பு அணியின் கேப்டன் ஜாஸ் பட்லர் மற்றும் ஹாரி புரூக் களமிறங்கி அணியின் 56 ரன்கள் மட்டுமே எடுத்து தடுமாறியது. புரூக் 13 ரன்களில் வருண் சக்கரவர்த்தி பந்தில் கிளீன் போல்டாக அரை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பட்லர் 45 ரன்களில் அவுட் ஆனார். அப்புறம் லிவிங்ஸ்டன் 13, அதிரடியாக விளையாட ஆரம்பித்த ஜேமி ஸ்மித் 22 ரன்கள் எடுத்து அவுட்டாக பின்பு களமிறங்கிய CSK வீரரான ஜேமி ஓவர்டன் 5 ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றம் அளித்தார். லோ ஆர்டர் பேட்ஸ்மேனான பிரைடன் கேர்ஸ் ஓரளவு சிறப்பாக விளையாடி 31 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனார். இறுதியில் 20 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்ஷர் பட்டேல் சிறப்பாக பந்து வீசி தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். பின்பு 166 என்கிற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது. காரணம் சஞ்சு சாம்சன் 5 ரன்களில் ஆர்ச்சர் பந்துவீச்சில் அவுட்டாக அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா 12 ரன்களில் மார்க் வுட் பந்தில் கிளீன் போல்டாகி அதிர்ச்சி தந்தார். அடுத்து களமிறங்கிய கேப்டன் சூரியகுமார் யாதவும் 12 ரன்களில் அவுட்டாக திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் பவர் பிளேவான 6 ஓவர்களின் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 59 ரன்கள் எடுத்தது. துருவ் ஜூரல் 4, ஹர்திக் பாண்டியா 7 ரன்களில் அடுத்தடுத்து அவுட்டாக இந்திய அணி 10 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 79 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. 6வது விக்கெட்டுக்கு திலக் வர்மாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாடினர். வாஷிங்டன் சுந்தர் 26 ரன்களில் அவுட்டாக அடுத்து வந்த அக்ஷர் பட்டேலும் 2 ரன்களில் லிவிங்ஸ்டன் பந்தில் அவுட்டாகி ஆட்டத்தில் பரபரப்பை உண்டாக்கினார். இந்திய அணி வெற்றி பெற கடைசி 5 ஓவர்களில் 40 ரன்கள் தேவைப்பட்டது. ஒருபுறம் விக்கெட்டுகள் இழந்தாலும் திலக் வர்மா நிலைத்து நின்று ஆடி அரை சதம் கடந்தார். கடைசி ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற 6 பந்தில் 6 ரன் தேவைப்பட்ட நிலையில் ஓவர்டன் வீசிய முதல் பந்தில் 2 ரன்,
மற்றும் இரண்டாவது பந்தில் பவுண்டரி அடித்து திலக் வர்மா இந்திய அணியை த்ரில் வெற்றி பெற செய்தார். முடிவில் இந்திய அணி 19.2 ஓவர்களிலேயே 166 ரன்கள் எடுத்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திலக் வர்மா 72 ரன்களுடனும் ரவி பிஷ்னாய் 9 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை பிரைடன் கெர்ஸ் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். ஆர்ச்சர் 4 ஓவர்கள் பந்து வீசி 60 ரன்கள் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்று முன்னிலையில் உள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 3வது T20 போட்டி ராஜ்கோட் மைதானத்தில் நடந்துச்சு. வழக்கம் போல இந்த தொடரில் 3வது முறையாக இந்திய அணி டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்க வழக்கம் போல் பிலிப் சால்ட்டு 5 ரனில் சீக்கிரமே அவுட் ஆகிட்டார் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில். அதுக்கப்புறம் 2வது விக்கெட்டுக்கு ஜாஸ் பட்லரும் பென் டக்கட்டும் ஜோடி சேர்ந்தாங்க. சூப்பராக விளையாண்டாங்க. பவர் பிளேவான 6 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன்கள் எடுத்தது. ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் ஹேட்ரிக் 4 அடித்து பென் டக்கட் அதிரடி காட்டினார். 6 சதம் கடந்தார். ஜாஸ் பட்லர் மற்றும் பென் டக்கட் 2 பேருமே 2வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பாக 76 ரன்கள் சேர்த்த நிலையில் பென் டக்கட் 51 ரனில் அவுட் ஆனார். ஜாஸ் பட்லர் 24 ரனில் வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரூக் களமிறங்கினார் 8 ரன்னு. ஜேமி ஸ்மித்து 6. சிஎஸ்கே வீரரான ஓவர்டன், கோல்டன் டக் ஆகி அவுட் ஆனாங்க. ஒரு புறம் விக்கெட்டுகள் விழுந்தாலுமே மறுபுறம் லிவிங்ஸ்டன் தனியாளாக போராடிட்டு இருந்தார். குறிப்பாக ரவி பிஷ்னாய் பவுலிங்கை வச்சு செஞ்சாருன்னே சொல்லலாம். 4 6 ஒரு 4னு அதிரடி காட்டினார். அவர் பார்த்தீங்கன்னா 43 ரனில் அவுட் ஆக 20 ஓவர் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன் எடுத்தது. இந்திய பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி அற்புதமாக பந்து வீசினார். 24 ரன்கள் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார். 172 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இந்திய அணி களமிறங்க சஞ்சு சாம்சன் 3 ரனில் 3வது முறையாக இந்த தொடரில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சில் அவுட் ஆகி ஏமாற்றம் தந்தார். அபிஷேக் சர்மா 24 ரன்னில் அவுட் ஆக அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் 14 ரன்னில் மார்க் வுட் பந்து வீச்சில் அவுட் ஆனார். இந்திய அணி பவர் பிளேவான 6 ஓவர் முடிவில் 52 ரன்கள் மட்டுமே எடுத்தது 3 விக்கெட் இழப்பிற்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் சூப்பராக விளையாண்ட திலக் வர்மா 18 ரன்லையும் வாஷிங்டன் சுந்தர் 6 ரன்லையும் அவுட் ஆக ஒரு கட்டத்தில் இந்திய அணி 15 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 100 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. கடைசி 5 ஓவரில் 72 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஹர்திக் பாண்டியாவும் அக்ஷர் பட்டேலும் ஓரளவு நிதானமாக விளையாண்டாங்க. பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அக்ஷர் பட்டேல் 15 ரனில் அவுட் ஆக மறுபுறம் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஹர்திக் பாண்டியா 40 ரனில் அவுட் ஆகி வெளியேறினார். இந்திய அணிக்கு கடைசி ஓவரில் 32 ரன்கள் தேவைப்பட்டுச்சு வெற்றி பெறுவதற்காக. பிரைடன் கெர்ஸ் வீசிய கடைசி ஓவரில் துருவ் ஜூரல் 2 ரனில் அவுட் ஆக இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 145 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க 9 விக்கெட் இழப்பிற்கு. இங்கிலாந்து அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை வெற்றி பெற்றாங்க. இங்கிலாந்து அணியோட பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன் சூப்பராக பந்து வீசினார். 3 விக்கெட்டுகளை எடுத்தார். பிரைடன் கெர்ஸ் 2 விக்கெட் எடுத்தார். இந்த போட்டியின் சிறந்த வீரராக வருண் சக்கரவர்த்தி தேர்வு செய்யப்பட்டார். 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இங்கிலாந்து அணி 1-2 அப்படின்னு இருக்காங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 4வது T20 போட்டி புனேவில் நடந்தது. இந்த T20 தொடரில் முதல் முறையாக டாஸ் வென்ற ஜாஸ் பட்லர் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. ஆர்ச்சர் வீசிய முதல் ஓவரில் அபிஷேக் சர்மா 2 பவுண்டரிகள் அடிக்க 2வது ஓவரை ஷகிப் முகமது வீசினார். அந்த ஓவரில் சாம்சன் 1 ரன், திலக் வர்மா, கோல்டன் டக் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 0ல் அவுட் ஆகி அதிர்ச்சி தந்தனர். பின்பு களமிறங்கிய ரிங்கு சிங் மற்றும் அபிஷேக் சர்மா ஜோடி சேர்ந்து ஓரளவு அதிரடியாக விளையாட பவர் பிளேவான 6 ஓவர் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 47 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அபிஷேக் சர்மா 29 ரன்களிலும் ரிங்கு பின் ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவம் துபே ஜோடி சேர்ந்து சிறப்பாக விளையாடினர். 27 பந்துகளில் அரை சதம் கண்ட ஹர்திக் பாண்டியா 53 ரன்களில் ஓவர்டன் வீசிய பந்தில் அவுட் ஆக இவர்கள் இருவரும் பார்ட்னர்ஷிப்பாக 87 ரன்கள் சேர்த்தனர். அடுத்து வந்த அக்ஷர் பட்டேல் 5 ரன்களில் அவுட் ஆனார். மறுபுறம் அரை சதம் அடித்த சிவம் துபே இன்னிங்ஸின் கடைசி பந்தில் ரன் அவுட் ஆனார். 20 ஓவர் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 181 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரை ஷகிப் முகமது 3 விக்கெட்டும் ஓவர்டன் 2 விக்கெட்டும் எடுத்தனர். 182
என்கிற இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களான பிலிப் சால்ட் மற்றும் பென் டக்கட் இருவரும் அதிரடியாக விளையாடினர். 6 ஓவர்களில் 60 ரன்கள் சேர்த்த நிலையில் டக்கட் 39 ரன்களிலும் பிலிப் சால்ட் 23 ரன்களிலும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர். பின்பு களமிறங்கிய கேப்டன் ஜாஸ் பட்லர் 2 ரன்களில் ரவி பிஷ்னாய் பந்துவீச்சில் அவுட் ஆனார். அவரை தொடர்ந்து லிவிங்ஸ்டனும் 9 ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார். ஒருபுறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுபுறம் அதிரடியாக விளையாடி 25 பந்துகளில் அரை சதம் கண்ட புரூக் 51 ரன்களில் அவுட்டாக பின்பு பெத்தல் 6, கேர்ஸ் 0 ரன்களிலும் வெளியேறினர். இங்கிலாந்து அணி வெற்றி பெற கடைசி 3 ஓவர்களில் 36 ரன்கள் தேவைப்பட்டது. ஓவர்டன் 19 ரன்களில் அவுட்டாக முடிவில் இங்கிலாந்து அணி 19.4 ஓவர்களில் 166 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று T20 தொடரையும் கைப்பற்றியது. இந்திய பவுலிங்கில் துபேவுக்கு பதிலாக களமிறங்கிய ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டும், ரவி பிஷ்னாய் 3 விக்கெட்டும் எடுத்தனர். வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளை எடுத்தார். இந்த போட்டியின் சிறந்த வீரராக சிவம் துபே தேர்வு செய்யப்பட்டார். வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஜாஸ் பட்லர் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. சஞ்சு சாம்சன் 16 ரன்களில் அவுட்டாக பின்பு அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் ஜோடி சேர்ந்து சிறப்பாக விளையாடினர். குறிப்பாக அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாண்டார். இந்திய அணி பவர் பிளே முடிவில் 6 ஓவரில் 95 ரன்கள் குவிச்சாங்க. திலக் வர்மா 24 ரன்கள் அவுட்டாக அதுக்கப்புறம் வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் 2 ரன்னு, ஹர்திக் பாண்டியா 9, சிவம் துபே 30 ரன்னு, ரிங்கு சிங் 9 ரன்னில் அவுட்டாக மறுபுறம் அபிஷேக் சர்மா இங்கிலாந்தோட எல்லா பவுலர்ஸையும் பொளந்து கட்டினார். 17 பந்தில் அரை சதம், 37 பந்தில் சதம் அடித்து அசத்தினார். அபிஷேக் சர்மா 135 ரன்கள் அவுட்டாக இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் குவிச்சாங்க. இங்கிலாந்து பவுலிங்கில் பிரைடன் கர்ஸ் 3 விக்கெட் எடுத்தார். மார்க் வுட்டு 2 விக்கெட்டுகள் எடுத்தார். அடுத்து 248 அப்படிங்கிற சாத்தியமில்லாத ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பிலிப் சால்ட் அதிரடியாக விளையாண்டார். 21 பந்தில் அரை சதம் அடித்த அவர் 55 ரன்னில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் 10 ரன்னில் அவுட்டாக முடிவில் இங்கிலாந்து அணி 11வது ஓவர்லேயே 97 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்திய பவுலிங்கில் முகமது ஷமி 3 விக்கெட் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி, சிவம் துபே, அபிஷேக் சர்மா தலா 2 விக்கெட் எடுத்தனர். இந்த போட்டியோட சிறந்த வீரராக அபிஷேக் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.